தலைவர் தளபதி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த கல்வி விருது விழா குறித்து மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசுறார். அது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லோரும் கண்டித்தார்கள். இப்படி தவறாக பேசக்கூடாது, அது ஒரு அண்ணனுக்கும் சகோதரிக்கும் இருக்கின்ற ஒரு உறவாகத்தான் பார்க்கணும், அது ஆபாசமா பார்க்க கூடாது. அத நான் என்ன பண்ண, சரி ஊடகத்துல ரொம்ப வன்மமா பேசினேன். வேல்முருகன் அவர்களை கண்டித்து மிக வன்மமாக பேசுகின்ற பொழுது 4 நாட்களுக்கு முன்பு பரந்தூர்ல இருந்து விவசாயிகள் வந்தாங்க தலைவரை பார்க்க. அந்த நிகழ்வில் நான் இருக்கின்ற பொழுது தலைவர் அவர்கள் கூப்பிட்டு என்ன திட்டுறாரு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப ஒருமையில பேசியிருக்கிறீங்க, ரொம்ப அநாகரிகமா பேசியிருக்கிறீங்க நண்பான்னு தான் சொல்லுவாரு. பேசியிருக்கீங்க நண்பா, அது நம்ம அரசியல் கிடையாது, நம்ம மக்களுக்கு நேர்மையான ஒரு அமைதியான நல்லாட்சியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம், தயவு செய்து அப்படி பேசாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன். இல்ல தலைவரை, அது நீங்க மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக செய்த கல்வி விருது விழா, அதை கொச்சைப்படுத்தி பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு. உங்க கோபம் நியாயமானது தான், ஆனா வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அந்த தலைவர் அவருடைய தரத்தை குறைச்சிக்கிட்டாரு அவர் அப்படி பேசி. அது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க, என்னதான் இருந்தாலும் அவரும் நமக்கு ஒரு அண்ணன் தான் அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாருங்க. வேல்முருகன் அவர்கள் நமக்கு அண்ணன் தான் மக்களுக்கு சொல்லியிருக்கு. என்னதானே திட்டினாரு, அப்ப நான் தானே சொல்ல முடியும், என்கிட்ட தான் சொல்றாரு. அவரும் நமக்கு அண்ணன் தான், அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பேசிட்டாரு, அதை நம்ம திருப்பி அதுக்கு பதில் கொடுக்க வேணாம், மௌனமா கடந்து போங்க அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாரு. இப்ப மற்ற தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் 4 வார்த்தை பேசுறானா, நீ ஒரு 10 வார்த்தை பேசுறா, அவன் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தையை பயன்படுத்துறானா, நீ இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்து. திமுக தானே செய்துட்டு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளரை மேடை ஏற்றி அசிங்கமாக பேச வைக்கிறாங்க. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, சிறப்பான பேச்சாளர், இவர் பேசியதை கேட்டு மக்கள் மகிழ்கிறார்கள். அவர் அசிங்கமா பேசுறாரு. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு, மணி பேசாத, ஒரு முறை 2 முறை சொல்லணும், திரும்ப திரும்ப இதை நீ செஞ்சனா நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடும் என்ன வான் பண்றாரு எங்க தலைவர். அதனாலதான் அவர் தலைவர். இப்ப கேக்குறீங்களா எதற்காக அவர் பின்னாடி போனீங்கன்னு கேக்குறீங்களா, இதற்காக தான் நாங்க போனோங்க.